நம்ம பிலீவர்ஸ் பண்ணது தான். ஓகே. இதுல இன்னொரு ஒரு கூத்து நடந்துச்சு. இப்பயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு சயன்ஸ் மேகசின் பார்த்தீங்கன்னா, நேச்சர் அப்டின்ட்டு. ஓகே. 1869ல இருந்து அந்த நேச்சர் பப்ளிகேஷன் இருக்கு. ஒரு ஒரு வயசான ஒரு சயின்டிஸ்ட், நல்ல ஒரு பிலீவர், அப்பாலஜிஸ்ட் பேசுனத நான் கேட்டேன். நேச்சர் மேகசினுடைய எடிட்டர் பேசுறாரு 1960ஸ்ல. இந்த இது இந்த எல்லாத்துக்கும் பிகினிங் இருக்குன்னு சொல்றத பார்த்தா, இத நம்ம புரமோட் பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்க மாரியே இருக்கு. ஓ! சரிதான். ஓகே. அப்படின்னு சொன்ன பதிவும் இருக்கு. வெரி குட், வெரி குட். அது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இத கண்டுபிடிச்சது பிலீவர்ஸ். இது சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பைபிளுக்கு சான்று. இது இந்த கண்டுபிடிப்புகள் எதுவும் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இல்ல. எதுவுமே அகைன்ஸ்ட் கிடையாது பைபிளுக்கு. பைபிள் தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸுக்கும், டைமுக்கும், மேட்டருக்கும் பிகினிங் இருக்குன்னு சொன்ன ஒரே புக். ஸ்பேஸ்னா என்னான்னு தெரியிற காலத்துக்கு முன்னாடியே, ஸ்பேஸ வந்து கர்டைன் மாரி ஆண்டவர் விரிச்சாரு. அப்படிங்கிற வரைக்கும் பைபிள்ல இருக்கு சான்று. எனக்கு இந்த இடத்துல இத இப்படி சொல்லணும்னு தோணுது. என்ன தோணுதுன்னா, கண்டுபிடிப்புகள் எல்லாம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. இவங்க கர்த்தர் இல்லைங்கிறத நிரூபிப்பதற்காக கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப. நெறைய ஆராய்ச்சிகள் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுளால வந்திருக்காது, வேற எதாலயாவது வந்திருக்கும்னு சொல்லி, அத நிரூபிக்கிறதுக்காக ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படிதான் அத பார்க்குறோம். ஆனா, இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பைபிள் வந்து ஒத்து தான் போகுது.